ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம லிவர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலையில் போய் ஃபுல் லிவர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது பாருங்கள், லங்ஸ் இருக்குது, ஹார்ட், இது லிவர், இந்த சுவரொட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்ப்ளீன், அது இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொழுப்பு மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஏர் பைப்பும். இந்த ஸ்ப்ளீன் கிட்ட கொஞ்சோண்டு உங்களுக்கு மசில் பார்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் மினிமம் ஆகும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறீங்கன்னா 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். இது ஃபுல்லாகவே ஃபேட் பார்ட் இருக்கும். ஹார்ட் ஃபுல்லாகவே ஃபேட் பார்ட் இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த ஃபேட்டும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே ஃபுல்லாக கொஞ்சம் பிளட் கிளாட்ஸ் இருக்கும் ஹார்ட்குள்ளே. நீங்கள் அதையுமே ஸ்குவீஸ் பண்ணி வெளில எடுக்கணும். பார்த்து வாங்குங்க. தண்ணி ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி ஃபில் பண்ணியிருந்தால் வெயிட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வாங்கும் போதே கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. லிவர் தனியாக கட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி டேமேஜ்டு லிவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளீன் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ளீன் கொஞ்சம் கூட நிக் போடாமல் எடுக்கணும், இல்லைனா ஃபுல்லாக ப்ளட்டு ஃபுல்லாக வெளில வந்துடும் அதுலேருந்து. ஹார்ட்டு தனியாக. லங்ஸில் இப்போது இந்த ஃபுட் பைப், ஏர் பைப் இருக்குது தெரியுமா, இதை நீங்கள் இதையுமே தனியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லிவரில் நான் எடுக்கிறேன் பாருங்கள், மேலே ஒரு ஸ்கின் லேயர் மாதிரி இருக்கா, நீங்கள் இதை எடுக்கணும். இதை எடுக்கிறது பார்த்து எடுக்கணும். நெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபுல் லிவரையும் எடுக்கணும். இப்போ நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே ரஃப்பாக ஒரு மாதிரி இருக்குது. இதில் பெருசாக உள்ள பிளட் கிளாட்ஸ்லாம் இருக்காது. இந்த ஸ்ப்ளீன் இருக்குல்ல, இதுலேயுமே நான் எடுக்கிறேன் பாருங்கள், இதை எடுத்துடணும். நிறைய பேர் இதெல்லாம் எடுக்காமல் சமைக்கிறாங்க. ஆக்சுவலி அதை பண்ணக்கூடாது. ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இப்போ இந்த ஹார்ட் இருக்குல்ல, இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளட் கிளாட்ஸு, உள்ளே இருக்க பிளட்டு எல்லாமே வந்துடும். வாட்டர் வாஷும் பண்ணிக்கலாம் உள்ளே. இந்த ஃபேட் லேயர் அதெல்லாம் எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபேட் சாப்பிடுவீங்கன்னா ஃபேட் லேயர் எடுக்க வேண்டாம். நான் ஃபேட் எடுத்துருவேன். இப்போது நெக்ஸ்ட் இருக்கிறது இந்த லங்கு. இதுலேயும் பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு கேப்சூல் மாதிரி இருக்கும். லங்கு க்ளீன் பண்ணுறது தான் டைம் எடுக்கும். லிவர், ஸ்ப்ளீன்லாம் எடுத்துருவீங்க. இவ்வளோத்துலேயும் ஃபேட் இவ்வளோ இருக்குது. இதெல்லாமே வேஸ்ட் பார்ட். இதெல்லாம் போட்டுறாதீங்க. காக்காக்கு யாருக்காச்சும் போட்டுருங்க. பட் நீங்கள் இதெல்லாம் எடுக்காமல் சமைக்காதீங்க. இப்போது இந்த ஏர் பைப் இருக்குது, இது மேலேயும் ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதையுமே எடுக்கணும். இந்த மசில் பார்ட் பார்த்தீங்களா, இந்த மசில் பார்ட் ஃபுல்லாக ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வெறும் மசில் பார்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வேஸ்ட்டு தான். இப்போது இந்த ஃபுட் பைப் இருக்குல்ல, இது பாருங்கள், ஹோல் மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணணுன்னா, நல்லா ஸ்குவீஸ் பண்ணி உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு டேப்பில் வச்சு வாட்டர் உள்ளே போய் வெளியில் வர மாதிரி, அந்த வாட்டர் ரொம்ப கிளியராக வரணும். அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க அதை. ஸோ இப்போ பாருங்கள், இதில் இருக்க கேப்சூல் எடுத்தாச்சு.
அந்த ஷைனிங் முன்னாடி நம்ம பார்த்த ஷைனிங் எதுவுமே இல்லை. இதுவுமே நல்லா சொர சொரன்னு இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின் இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குமோ இது அப்படியே சொர சொரன்னு இருக்கும். அந்த ஏர் பைப் க்ளீன் பண்ணியாச்சு. இது பாருங்கள், இதுதான் அந்த ஃபுட் பைப் நான் சொன்னது. குழால வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடணும். அந்த சர்க்கிள் ஷேப் வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே அது வந்து ஃபேட் லேயர் தான், அதை எடுக்க முடியாது, கஷ்டம், நான் விட்டுட்டேன். இதையும் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. சொர சொரன்ட்டு உள்ளே இருக்க பார்ட் அப்படியே எக்ஸ்போஸ் ஆகி நல்லா சொர சொரன்னு இருக்குது. இதில் நம்ம ஃபேட் எடுத்துட்டோம். ஸ்க்வீஸ் பண்ணால் ப்ளட்டெல்லாம் வரல. ஓகே, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது இந்த 1 இன்ச் சைஸில் வந்து கட் பண்ணிக்கிறது பெட்டர். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூஸ்வலாகவே ஒரு ஃபுல் இந்த லிவர் செட் வாங்கினீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு ஒவ்வொன்றா சமைக்கலாம். பட் இன்றைக்கி ஈதுன்றதுனால நான் வந்துட்டு கெஸ்ட்டு வருவாங்கன்ட்டு கிரேவி அண்ட் சுக்கா, லிவர் சுக்கா, இதுக்கு வந்து தனித்தனியாக அந்த லங்கு, ஹார்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஃபுட் பைப் சொன்னல, இது எல்லாத்தையுமே ஒன்றா வந்து தனியாக வச்சுருக்கேன். வெறும் லிவரை தனியாக வச்சுருக்கேன். இந்த ஸ்ப்ளீன் பாருங்கள், நான் எப்போவுமே இதை கட் பண்ணவே மாட்டேன். என்னென்னா, யாருக்காவது பிளட் இல்லைன்னா இந்த ஸ்ப்ளீனை தான் வாங்கி சாப்பிட சொல்லி நாங்கள் அனுப்புவோம். அவங்களுக்குலாம் இந்த ஸ்ப்ளீன் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். எனக்கு இதை கட் பண்ணும்போது இதிலேருந்து அவ்வளோ பிளட் வரும். எனக்கு என்னமோ அது ஃபுல்லாகவே நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோன்னு தோணும். ஸோ நான் இதில் ஒரு நிக் கூட போட மாட்டேன். யூஸ்வலாக வந்து கட் பண்ணி ஒரு கீறிட்டு அதுக்கப்புறம் மசாலா போடுவாங்கள்ல, நான் அதுவுமே பண்ண மாட்டேன். ஹோல் மசாலா போட்டுட்டு தவா ஃப்ரை பண்ணி விட்டுருவேன். இப்போ யூஸ்வலாகவே நான் சொல்கிறது தான், நல்லா மஞ்சள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா 3 இல்லை 4 வாஷ் கொடுத்துக்கோங்க. லிவர் பார்த்து வாஷ் பண்ணுங்கள், அது பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். Thanks for watching.